தீர்த்து எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 296வது பக்கம் கடைசி 3 வசனங்கள் 13, 14, 15 நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரு குறையும் இல்லாதபடி அவரை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பும். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த மாசத்துல முதல் கூட்டமாக, அதாவது எம்பிடி வீட்டு கூட்டமாக ஆண்டவரே ஜாஷுவா வீட்டுல கர்த்தர் நடத்த கர்த்தர் பாராட்டின எல்லாம் தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகன் ஜாஷுவாவையும் ஆண்டவரே அருமையான தாயார் ஜெரானி அம்மாவையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எவ்வளவு சிரமம் எடுத்து பிரயாசங்கள் எடுத்து அதிகமான ஊக்கத்தோடு அதிகமான விருப்பத்தோடு அதிகமான தாகத்தோடு மன வாஞ்சையோடு எல்லாத்துக்கும் மேலாக ஆத்ம பாரத்தோடு ஆண்டவரே நடத்தப்படுகிற இந்த கூட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை சின்ன ஆரம்பமா இருக்கலாம், ஆனா இதோட முடிவு பெருசா இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இப்ப கூட வார்த்தைக்கு நேராக வருகிறோம். என்னை மூடி மறைத்து என்னோடு இடைபடுமான்னு ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசுவீராக. வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னோடு இடைபடுவீராக. என்ன பேச சித்தம் வைத்துக்கிற பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கவும் கீழ்ப்படியவும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வீட்டை விட்டு கடந்து போகும்போது ஆண்டவரே நாங்கள் படிக்கட்டுகளை ஆண்டவரே இறங்கி போகும்போது ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டோன்ற ஒரு நிச்சயத்தோடு போக எல்லா துதிக்கான மகிமை இயேசுவானவருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மை வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன சொன்னா, நற்கிரியை. நற்கிரியை, குட் டீட்ஸ். நற்கிரியை அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 3 வசனங்கள் படித்தாங்க. அந்த 3 வசனத்திலிருந்து 3 ஆசீர்வாதங்களையும் குறிப்பாக நற்கிரியைகள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவங்க தான் நற்கிரியை செய்யணும்னு இல்லை, யார் வேணாலும் நற்கிரியை செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், சபையினர், ஊழியக்காரர் தான் நற்கிரியை செய்யணும்னு இல்லை. நம்ம ஆளுங்க செய்யற கிரியை தான் ரொம்ப கம்மியா இருக்கு. மற்றவங்க செய்யற கிரியை ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தான தர்மம் கொடுக்குறாங்க, அது ஒரு நற்கிரி. ஒரு கண் தானம் செய்யறாங்க, அது ஒரு நற்கிரி. ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறாங்க, ரொம்ப பசியா இருக்குன்னு வரவங்களுக்கு எல்லாரும் சோறு போட்டு சாப்பாடு கொடுத்து அவங்கள ஆதரிக்கிறாங்க. ஏதோ ஒரு வேளை சாப்பாடு, நற்கிரி. இதெல்லாம் நற்கிரியா யாரு? சிலர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜபம் பண்றாங்க, அது ஒரு நற்கிரி. ஜபம் ரொம்ப அவசியமா இருக்கு. சிலர் பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யறாங்க, உபவாசம் போட்டு அந்த ஜனங்களுக்கு வார்த்தை எடுத்து சொல்லி அவங்களுக்காக பாடுபட்டு ஜபிக்கிறாங்க, அது ஒரு நற்கிரியா யாருக்கு? உபவாசம் போடுறாங்க ஜனங்களுக்காக. வியாதியா இருக்கிறீங்களா, நான் உபவாசம் போடுறேன் உங்களுக்காக, அது ஒரு நற்கிரியா இருக்கு. நற்கிரியைன்னு சொல்லும் போது இங்கிலீஷ் பைபிள்ல குட் டீட்ஸ், குட் டீட்ஸ் என்ற ஒரு வார்த்தை, நல்ல பிளஸ் கிரியை, நற்கிரியை. இதுதான் இன்னைக்கு இந்த தீத்து புஸ்தகத்துல கடைசி 3 வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். 3 வசனத்துல, அதாவது 3ஆவது அதிகாரம் 13, 14, 15 3 வசனங்கள் தியானிக்க போறோம். ஒவ்வொன்றுலயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு காரியத்தை நானும் நீங்களும் செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். 13ஆவது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரியமாக அதை பார்க்கலாம். 13 படிக்கலாமே. 3:13 தீத்து. நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் ஆமா அப்போலோவுக்கும் ஒரு குறையும் இல்லாதபடி அவருடைய ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டார். தீத்துக்கு கொடுக்கிற முதல் ஆலோசனை என்னன்னா, விசாரி வழிவிட்டு அனுப்பு. வழிவிட்டு அனுப்புனா சென்தம்னு அர்த்தம். விசாரின்னு சொல்லும் போது என்கொயர் தம். 2 பேருக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு அப்போலோ, இன்னொன்னு லேனா. 2 பேருக்கும் அப்படியாக அவங்களுக்கு சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம். அந்த
நியாயசாஸ்திரிக்கும் ஒரு ஆசீர்வாதம், அப்பல்லோவுக்கும் ஒரு ஆசீர்வாதம். அவங்கள நீ நல்லா விசாரித்து வழி விட்டு அனுப்பு. இப்ப விசாரிக்கிறாங்கல்ல, உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு தண்ணி கொடுப்பீங்க, அவங்களுக்கு ஏத்தபடி ஒரு காப்பியோ ஒரு டீயோ கொடுப்பீங்க. அவங்க இன்னும் உங்களுக்கு நெருக்கமா இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு உபகாரம் இல்லைன்னா ஒரு உணவு கொடுப்பீங்க. அவங்கள வீடு இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல மழை அடிக்குது, வீட்டுக்கு போக முடியல, ராத்திரி தங்க கூட வைப்பீங்க. இதெல்லாம் என்னவா இருக்குதுன்னு நான் சொன்னா விசாரிக்கிறதா இருக்கு. விசாரிக்க என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னோன்னு எல்லாமே பரிசு பொருட்கள் விலை உயர்ந்ததெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க. என்னவா இருக்குதுன்னு சொன்னா நற்கிரியை. இதுதான் நற்கிரியை. கேட்கல ஆனாலும் செஞ்சீங்க இல்லையா? எதுக்கு சொல்றேன்னா இதுதான் விசாரித்து வழி விட்டு அனுப்புறதுன்னு. அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி விசாரிச்சிடணும். அதுதான் அந்த நியாயசாஸ்திரிக்கும் அப்படிதான், அப்பல்லோவுக்கும் அப்படிதான். முதல் ஆலோசனை தீர்த்துக்கு கொடுக்கறது அதான். இங்க இளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனை, இங்க கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா விசாரிங்க. யாரா இருந்தாலும் தேவன் இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலர் தீத்துவுக்கு எழுதும் போது அதுதான் சொல்றாரு, நீ விசாரி. இது ஒரு இட் காஸ்ட் நத்திங், இது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. விசாரிக்கிற போது லட்சங்களோ இல்ல கோடிகளோவா செலவாக போது, இஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் செலவாகும், அவ்வளவுதான். இதுதான் முதல் ஆலோசனையா இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையா தான். நீங்க விசாரிங்க. ஜனங்க விசாரிக்கிற தன்மைகள் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும், விசுவாசிகளுக்கு இருக்கணும், ஊழியக்காரருக்கு இருக்கணும், குறிப்பா நமக்கு இருக்கணும். ஜாஷா வீட்டுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். விசாரித்து வழி விட்டு அனுப்பு. அவங்க போறதுக்கு முன்னாடி வழி விட்டு அனுப்புனா, இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே போறோம், நானும் வெளியே போறேன், கொஞ்ச நேரம் தான் இருக்க போறோம், மிஞ்சி போச்சுன்னா இன்னொரு 1/2 hour இல்ல, அதுக்கு பிறகு வழி விட்டு அனுப்ப போறாங்க அவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? விசாரிச்சு வழி விட்டு அனுப்பு. அதான் முதல் ஆலோசனை. கிறிஸ்தவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பை அங்க பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப அருமையா நேர்த்தியா எடுத்து சொல்ற, விசாரித்து வழி விட்டு அனுப்பு. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்முடையவர்களும் அந்நியத்தவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். இதுதான் இரண்டாவது காரியம். கனியற்றவர்களாய் நம்முடையவர்களும் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல விசாரிக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். இரண்டாவது காரியம் நற்கிரியைகள். முதல்ல விசாரிக்கிறதுன்னு சொன்னேன். விசாரிக்கிறதுனா வாய் வார்த்தையோட கூட சில நேரம் போயிடும். நிறைய பேர் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு வாயோட நிறுத்திடுவான். நாங்க சுகம் இல்லாம இருந்தீங்களே, இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு, நல்லா இருக்கு, நம்ம ரைட், ஓகே, சந்தோஷம் அப்படின்னு நிறுத்திடுவான். அது கூட விசாரணை தான். ஆனா இது அடுத்த ஸ்டேஜ், கனியற்றவர்களா இராதபடிக்கு, இல்லைன்னா கனி கொடுக்கும்படி நீ நற்கிரியைகளை செய்ய பழகு. அதுதான் சொல்லணும். இந்த நற்கிரியைகள் போது 5 காரியங்கள் இருக்கு. அததான் நீங்க மெயின் மெசேஜ்ல வைக்கப்படும். நற்கிரியைகள் சொல்லும் போது நான் முதலே சொன்னேன், அன்னதானம் செய்யறது, ரத்த தானம் செய்யறது, கண் தானம் செய்யறது, இந்த மாதிரியான காரியங்கள். அது மாத்திரம் இல்ல, எதுவுமே ஒரு சின்னது ஒரு உபகாரம் கூட இருக்கட்டுமே, அது கூட ஒரு நற்கிரியை தான். எது இருந்தாலும் ஒரு நற்கிரி. ஒருத்தருக்காக உபவாசம் போடுறது, அவளுக்காக ஜெபிக்கிறது, அதெல்லாம் கூட நற்கிரியை காணப்படுது. ஒரு 5 காரியங்கள் என்னெல்லாம் நற்கிரிகளை செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு அதே தீத்துல இருந்தே நான் எடுத்திருக்கிறேன். 2வது அதிகாரம் 7வது வசனம் தீத்து படிக்கலாமே. தீத்து 2:7. ஆமா, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. முதல் காரியம் நற்கிரியைகளுக்கு மாதிரி, இல்லைன்னா be a model for good deeds. நீ தான் மாதிரியா இருக்கணும். மாதிரின்னு சொன்னா ஒரு மாதிரி, அந்த மாதிரி இல்லை. எந்த சொல்லப்பட்டிருக்க மாதிரின்னா எப்படின்னு சொன்னா மாடல் அப்படின்னு அர்த்தம். நீயா நற்கிரியைகளுக்கு ஃபார் ஆல் குட் திங்ஸ், எல்லாத்துக்குமே நீ மாதிரியா இரு, ஒரு மாடலா இரு, ஒரு திருஷ்டாந்தாரமா இரு, ஒரு எக்ஸாம்பிளா இரு. சொல்றோம்ல, இததான் இங்க சொல்றாரு, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. எதுலன்னு சொன்னா நற்கிரியைகளுக்கு விசுவாசிகளுக்கு நீ என்னவா இருக்கணும்? மாதிரி. பி எ மாடல், பி எ ரோல் மாடல்னு சொல்றோம்ல, ஒரு மாடலா இருக்கணும். நம்மளை பார்த்து மத்தவங்க பின்பற்றுறது, அதுதான் மாடல் இருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொல்றோம்ல சிலது, ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அதே மாதிரி எனக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல. அந்த ட்ரெஸ் நல்லா தச்சிருக்கிறாரு, நல்லா அந்த ஷர்ட் நல்லா தச்சிருக்காரு, அந்த பேண்ட் ரொம்ப அருமையா இருக்குது,
அதை பார்த்தேன்னா எனக்கும் அதே மாதிரி இருந்தாங்க. அதான் மாடல். மாடல்ன்றது வேற ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒண்ணு பாக்குறோம், அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்பற்றோம், அதுதான் மாடல். இங்க நற்கிரியைகளுக்கு நானும் நீங்களும் மாடல். அதுதான் இங்க சொல்லப்படும். 2வது அதிகாரம் 7வது வசனம். 2வது அதிகாரம் 14வது வசனம் படிக்கலாமே. 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும் போதும். நற்கிரியைகளை செய்ய முதல்ல சொல்றது என்னதுன்னு சொல்லி பார்த்தா, அங்க நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஒரு பக்கம் மாதிரி, 2வது நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம், 2வது ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். பக்தி பிளஸ் வைராக்கியம். நிறைய காரியங்கள்ல வைராக்கியம் இருக்கு, அதனாலதான் இது பக்தி வைராக்கியம் சொல்றாரு. நான் தாட்ட பேசவே மாட்டேங்க, செத்தா கூட அந்த ஆள் வீட்டுக்கு நானு மெதிக்க மாட்டேன், அது வைராக்கியம். பக்தி வைராக்கியம்னா அப்படி கிடையாது. என்ன ஆனாலும் சரி, கர்த்தர் என்ன மன்னிச்சிருக்கிற, நான் மன்னிப்பேன், அதான் பக்தி வைராக்கியம். வைராக்கியத்துக்கும் பக்தி வைராக்கியத்தையும் அதான். வைராக்கியம்ன்றது அது எது வைராக்கியம்? என்ன ஆனாலும் கெட்டதும் சேர்ந்து இருக்கும், அதுதான் வைராக்கியம். ஆனா பக்தி வைராக்கியம்னா ஆன்மீகம். ஆன்மீகம்னு சொல்லும் போது அதுல கர்த்தருக்காக உறுதியா இருக்கு. தானியேல் வைராக்கியமா இருந்தார்ல, ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. 10 நாள் சோதித்து பாருப்பா, நான் செத்தா கூட பரவாயில்ல, இவங்க நீங்க கொடுக்கிற போஜனத்தினால நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன். அதுதான் வைராக்கியம். பக்தி வைராக்கியன்றது தான் பக்தி வைராக்கியம். தவறான வைராக்கியங்கள் கூட இருக்கும். ஆகாப் ஒரு வைராக்கியம் வச்சிருந்தாரு. என்ன வைராக்கியம் வச்சிருந்தாரு? நாபோத்துடைய நிலத்தை கீழத்தோட்டமா மாத்தணும், அது எப்படியாவது அதுல இருந்து புடிங்கணும். அதுதான் ஒரு வைராக்கியம் இல்ல, பக்தி வைராக்கியமா அது? அது வைராக்கியம். தானியேலுக்கு இருந்தது பக்தி வைராக்கியம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அதான் சொல்றாரு, நற்கிரியைகளை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் ஆரம்பிச்சோம்னா அதை விடவே கூடாது. அதுதான் பக்தி வைராக்கியம். நீ பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தாரு அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, என்ன வருதோ இல்லையோ, ஆனா கூட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம், பிரதர் வரணும், ஒரு ஜபம் ஒண்ணு நடக்கணும் எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கே இல்லைன்னா கூட ஒரு கூட்டத்தை நடத்திடணும். இதுதான் என்னவா இருக்குது? பக்தி வைராக்கியம். நற்கிரியைகளை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் இது. ஆமா, ஆகாபுக்கு இருந்தது வைராக்கியம், தானியேலுக்கு இருந்தது பக்தி வைராக்கியம். இதுதான் வித்தியாசம். அதுக்கு 2வது காரியம் வைராக்கியம், பக்தி வைராக்கியம். 3வது காரியம், அதே தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாமே. தீத்து 3:1. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கும். ஆயத்தமா இருக்குது. Be prepared for doing good things. 3வது ஆயத்தமா இருங்க. முதல்ல மாதிரியா இருங்க. 2வது ஒரு காரியத்தை பார்த்தோம், பக்தி வைராக்கியம். இப்போ என்ன செய்யுங்க? நற்கிரியை செய்ய ஆயத்தமா இருங்க. எப்போதுமே ஆயத்தமா இருக்கணும், அதுதான் காரியம். ஆயத்தம் போது be prepared, எப்போதுமே நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஆயத்தம். லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவா சொல்றாரு, நல்ல சமாரியன் சம்பவம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் குற்றுயிரா இருக்கிறான், செத்து போற நிலைமையில இருக்கிறான் அந்த மனுஷன். அவனை பத்தி அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. எருசலேமில இருந்து எரிகோவுக்கு போறான். போகிற வழியில ஒரு கல்லும் கையில அகப்பட்டான். அவனை குற்றுயிராக மாத்தி விட்டுட்டாங்க. முதல்ல ஒருத்தர் லேவியம் போனா அவன் அப்படியே போயிட்டான், ஆசாரியம் போனா அவனும் அப்படியே போயிட்டான். 3வது ஒரு சமாரியன் போனான். அப்போ அவர் செய்தது என்னன்னா, அவர் ஆயத்தத்தோடு இருந்தார். கையில அவருக்கு எண்ணெயும் இருந்தது, திராட்சை ரசமும் இருந்தது, காயம் கட்டுறது. அதுதான் ஆயத்தம். நற்கிரியைகளை செய்யறதுக்கு முதல்ல 2 பேரால செய்ய முடியல. ஏன்னு சொன்னா அவர்கள் கையில அது எண்ணெயும் திராட்சை ரசமும் இல்ல, ஆயத்தம் இல்ல, செய்ய முடியல. ஆனா இவரால முடிஞ்சது. ஏன் முடியுதுன்னு சொன்னா அதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கையில எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் கொடுத்துருக்காரு. திராட்சை ரசம் போது வசனம், எண்ணெய்ன்றது பரிசுத்தாவின் அபிஷேகம். இது 2 தான். எண்ணெய்ன்றது பரிசுத்தாவின் அபிஷேகம், திராட்சை ரசம் போது வசனம். இது 2 இருக்குது. இது 2 இருக்கும் போது யாருக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு நற்கிரியை செய்ய முடியும். அவன் என்ன சாவுற நிலைமையில இருந்தா கூட அவனை பிழைக்க வைக்க முடியும். அதுக்கு பிறகு கொண்டு போய் அங்க ஆஸ்பத்திரியில சத்திரத்துல சேர்க்கிறாங்க. சேர்த்த பிறகு அவன் பிழைச்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு பிறகு நடக்குது. ஆனா முதல் உதவி செய்யறது எண்ணெயும் திராட்சை ரசமும் இருந்தது, காயம் கட்டினாரு, கொண்டு போய் எங்க சத்திரத்துல சேர்த்துட்டாரு, 2 பணம் எடுத்து கொடுத்துட்டாரு. இதுதான் அங்க சொல்லப்பட்டது ஆயத்தம். நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஆயத்தம். 10:34 ஆயத்தம். அதுதான் எந்த நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஆயத்தம்.
நற்கிரியைகளை செய்யறதுக்கு ரோல் மாடலா இருக்கணும், நற்கிரியைகளை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியமா இருக்கணும், நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். 3வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கலாமே. 4வது காரியத்துல சொல்லப்படுது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி. நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொல்றோம்ல, சிலரை பார்த்து சொல்லுவோம், மழை காலத்துல சொல்லுவோம்ல, சொல்லிட்டு கூட அஜாக்கிரதையா இருக்கிறவங்க இருப்பாங்க. மழை காலத்துல சொல்லுவோம், இது ரொம்ப ஸ்லிப்பா இருக்கும், கவனமா நட. ஜாக்கிரதைன்னா பி அவேர், ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இரு. அதே மாதிரி கர்த்தர் இப்போ இது வரைக்கும் வேற சொல்லியிருந்தார், மாதிரியா இருன்னு சொன்னாரு, வைராக்கியமா இருன்னு சொன்னாரு. இப்போ சொல்றது என்ன சொன்னா, எச்சரிக்கையா இரு, இல்லைன்னா ஜாக்கிரதையா, நற்கிரியை செய்யறது கூட ஜாக்கிரதையா இரு. அதுதான் ரொம்ப நற்கிரிகளை, நல்ல காரியங்களை செய்யறது. நான் முதலே சொன்னேன், கிறிஸ்தவங்க மட்டும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். 4வது காரியம் என்னன்னா, நற்கிரியை செய்யறது ஜாக்கிரதையா. கடைசியாக பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம படிச்ச 14வது வசனம், அதை படிங்க. அதுலதான் கரெக்டுமா, படிங்க. நம்முடையவர்கள் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு இதுவான நற்கிரிகளை செய்ய பழகட்டும். கடைசி நற்கிரிகளை செய்ய பழகட்டும். Let them learn. அதுதான் பழகட்டும்னா, அது வந்து யூஸ் டு அப்படின்னு சொல்றோம்ல, பழகிட்டாங்கன்னா யூஸ் டு. ஆமா, அது எங்களுக்கு பழகிடுச்சிங்க அப்படின்னு சொல்றோம்ல. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கவங்க எல்லாமே எனக்கு பழக்கமானது தான், புதுசு எதுவுமே கிடையாது. அதனால நம்ம அப்படிதான் சொல்றோம்ல, எல்லாம் எனக்கு பழக்கமானதுதான். நற்கிரியைகளை செய்யறதுக்கு பழகணும். ஆமா, அது பழக்கம் எதுக்குன்னா, கனியற்றவர்களா இராதபடிக்கு. இல்லைன்னா கனி கெட்டு போயிடும். கனியற்றவர்கள் சொல்லும் போது நமக்கே தெரியும் அதோடைய ஆபத்து என்னன்னு சொல்லி. கனியற்றதா இருக்கும் போது கர்த்தர் அதை பிடுங்கி அதை சுட்டெடுத்து போடுகிறார், அதுதான் கனியற்றது. ஆனா கனி உள்ளதா இருக்கும் போது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்றாரு, இல்லையா? அதுதான் 15வது அதிகாரம் யோவான்ல சொல்லப்பட்டது 2வது வசனம். இங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்றாக்க, நம்முடையவர்கள் கனியற்றவர்களா இராதபடிக்கு. ஆமா, அதுல கனி கொடுக்க நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அதுதான் தேவன் சொல்றாங்க. 5 காரியம் பார்த்திருக்கிறோம். நீங்க தேவன் உங்களை என்னையும் முதல்ல ரோல் மாடலாக, இல்ல திருஷ்டாந்தாரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். 2வது, அப்படியாக நற்கிரியைகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு பக்தி வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 3வது காரியம், நற்கிரியைகளுக்கு ஆயத்தம். எந்த நேரமும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுதான் நான் சொல்றது. ப்ரிப்பரேஷன் இல்லாம இருக்க முடியும். நற்கிரியைகளை செய்யறது ஜாக்கிரதை, நற்கிரியை செய்ய நம்ம பழகணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். 5 காரியங்களை சொல்லியிருக்க, நற்கிரியைகளை சொல்லணும். எந்த நற்கிரியை செய்யணும்னா அதை விட்டுறாது. எனக்கு யாரும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க, திருப்பி எனக்கு ஒண்ணு பதில் கொடுக்க மாட்டாங்க, நல்லது செய்யறத விட்டுருவோம் அப்படி சொல்லி நினைக்காது. நீங்க நல்லது செய்யறத தொடர்ந்து செய்யுங்க, பழகுங்க. ஆமா, கனியற்றவர்களா இருக்க முடியாது. கடைசி ஒரே ஒரு காரியம், லாஸ்ட் வசனம், தீத்துடைய கடைசி வசனம். யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. விசுவாசிக்கிறதுக்கு, நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு எப்போதுமே இது ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட இதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல்ல சொல்லப்பட்டதை விட ஆமா இதுதான் ரொம்ப முக்கியம். 2வது சொல்லப்பட்டது நற்கிரியை. 3வது சொல்றது என்னன்னு சொன்னா வாழ்த்துதல். ஆமா, முதல்ல விசாரின்னு சொன்னாரு, விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. 2வது சொன்னது நற்கிரிகளை செய்ய பழக. 3வது சொல்ற காரியம் என்னன்னா வாழ்த்துதல் சொல்லு. வாழ்த்துதல் சொல்றதுக்கு மூஞ்சி வேணும் இல்லையா? வார்த்தை மட்டும் இல்ல, உள்ள வேணும் இல்ல வாழ்த்துதல் சொல்றதுக்கு. யாராலையும் வாழ்த்தவே முடியாது. ஆமா, எனக்கு எப்போதுமே தேவன் ஒன்று சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, இங்க யார் யூடியூப்ல வந்தாலும் சரி, உடனே ஒரு வாழ்த்துதல் அனுப்புறது. இது வரைக்கும் நீ அனுப்பி ஏதாவது ஒண்ணுக்கு நான் ரிப்ளை இல்லாம விட்டு இருந்தானா, இது வரைக்கும் நீ என்னோட 2 வருஷம் இருக்கிறேன்னு நான் நம்புறேன். இல்ல 2 வருஷம் இருக்கிறியா இல்லையா? 2 வருஷம் அது யூடியூபா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, மெசேஜா இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அததான் சொல்ல வந்தேன். பைபிள் வசனத்தோட முதல்ல நம்ம வாழ்த்துதல் பண்ணணும்னு சொல்றாரு. வாழ்த்துதல் பண்றதுக்கு பதில் பண்ணணும்னு சொல்றோம். 2மே சொல்றோம். ஆமா, இன்னைக்கு வந்திருக்கவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தணும்னு சொல்லி, அது நம்மளுடைய நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துரும். ஆமா, நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துரும். ஆமா, அது அன்பு பரிமாறப்படும். இந்த நேரத்தில் உள்ளுக்குள்ள எவ்வளவோ இருக்கலாம். இங்க இருக்கிறவங்க சொல்ல, பொதுவா சொல்றேன், நம்ம குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாழ்த்தணும், நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை எங்கேயோ கொண்டு போயிடுங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துடும். ஸ்ட்ரெஸ் எடுத்து தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் போயிடும். அதனால விசுவாச வாழ்த்த விடாதபடிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்வோம். ஆமா, தடைகளை கொண்டு வருவோம். வாழ்த்த விடாதபடி பண்ணிடுவோம். வாழ்த்துறதுனா சால்யூட்டேஷன், நல்லா இருக்கிறீங்களான்றதுதான் வாழ்த்துது, ரைட்டுங்களா? அதை செய்ய விடாதபடி பண்ணுவோம். ஆனா அதை செஞ்சுட்டோம்னு சொன்னோம்னா நிறைய காரியங்கள்ல
நீங்களும் நானும் வாழ்த்தணும்னு சொல்லி அவர் விரும்புறார் பவுல். தீத்துக்கு கொடுக்குற 3 அட்வைஸ். முதல்ல என்கொயர் பண்ணு. முதல்ல என்கொயர்னு சொன்னா அங்க வந்து விசாரி. 2வது நற்கிரிகள். 3வது சொல்றது ஆமா நற்கிரிகள்ன்றது இந்த தீத்துலதான் நிறைய வருது. இப்ப நான் எடுத்து காட்டினதுல பாத்தீங்கன்னா 3 அதிகாரம் 3 அதிகாரத்துல 5 தடவை வருது. அப்ப நற்கிரிகள் எவ்வளவு முக்கியம் இல்ல? ஆமா, ஒரு புக்குக்கும் ஒன்னொன்னு முக்கியமா இருக்கும். ஆனா தீத்துல வந்து முக்கியமா நற்கிரிகள் தான் அதிகமா சொல்லப்படுது. அதே நேரத்துல நம்ம தீத்துலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வேகமா படிச்சுன்னு போயிடும். 3 அதிகாரம்ன்றதுனால ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க இல்லையமா, அதனாலதான் தீத்து. ஆனா அப்படி இல்லை, உள்ள பார்த்தா இதை கடைப்பிடிப்போம், கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார். ஜோமனும் நல்லது வேணும். இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுதான் நீங்க இன்னைக்கு எங்களுக்கு தீர்த்த புஸ்தகம் மூலியமாக கற்றுப்படுத்துறோம். அதே நேரத்துல தீர்த்து ரொம்ப நாங்க பெருசா எடுக்கிறது இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்த்த புஸ்தகம் மூலியமாக ஆண்டவரே நீ வழி விட்டு அனுப்பு, ஆண்டவரே 2வது காரியமாக நீ நற்கிரிகளை செய்ய, 3வது காரியமாக வாழ்த்துதல் சொல்லு. கர்த்தர் நீங்க செய்யறதுக்காக எங்களுக்கு நல்ல ஒரு போதனை கொடுத்த ஆண்டவரே பவுல் அப்போஸ்தலர் தீத்துவின் மூலமாக இருந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே Praise the Lord.